ஆரோக்கிய சேஷி இதுல பல்வேறு நடைமுறைகள் இருக்கு இல்லையா? நீதிமன்றத்தை நிர்பந்திக்கிறது சரியான ஒரு பார்வையா? தணிக்கை வாரியம் அவங்களுடைய ப்ரொசீஜரை பண்றாங்க, அவங்க ரிவ்யூ கமிட்டிக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ரிவ்யூ கமிட்டிக்கு வரமாட்டேன், நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்றது சரியான பார்வையா இது? இல்ல, இங்க வந்து சார் சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் ஆஷா போட்டிருக்க ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம கூர்ந்து பார்க்கணும். எப்படி அவங்க படத்தை பார்த்துட்டா இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பேசலாம். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிபிஎஃப்சி அப்படின்னு நம்ம எடுத்திங்கனாவே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பேசிட்டு வந்தோம் ஒரு இதில், எந்த கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குதோ அவங்க ஆளுங்களை தான் இங்க போடுறாங்க. அதுக்குள்ள நான் போறது இரண்டாவது பிரச்சனை. ஓகே, நான் கேட்கல, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, they are not an autonomous body, they are only a statutory body under the control of the union government. இல்ல சதீஷ், எனக்கு புரியுது, நீங்க ஒரு வழக்கறிஞர். இதுல நீதிமன்றம் இரண்டாவது முறையாக இந்த வழக்கு வரும்போது கேட்ட முக்கியமான கேள்வி ஒண்ணு, பல்வேறு நடைமுறைகள் இதுல இருக்கிறப்போ ஏன் நீதிமன்றத்தை அழுத்தம் பண்ணுவீங்க? உங்க ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னா அந்த படத்துக்கான டேட் ரிலீஸ் நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தணிக்கை வாரியமோ நீதிமன்றமோ வந்து நிக்கணுமா? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி அவங்க சொல்றது, பதில் மனு தாக்கல் செய்யறது கூட நீங்க தணிக்கை வாரியத்துக்கு அவகாசம் கொடுக்க மாட்டீங்கன்னா உங்களுடைய நிர்பந்தத்துக்கு நீதிமன்றமும் தணிக்கை வாரியமும் வந்து நிக்கணுமா? சார், இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க போட்டிருக்க பெட்டிஷனே வந்து வயலேஷன் ஆஃப் ரூல் 24 ஆஸ் பர் த சிபிஎஃப்சி ஆக்ட், அதாவது சென்ட்ரல் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஆக்ட் படியே வந்து பாத்தீங்கன்னா ரூல் 24 and article 14 and 19 has been are arbitrary and illegal. இதை தான் வந்து கான்செப்டாக வந்து இந்த பெட்டிஷன் உங்க போட்டிருக்கிறதுக்கான அர்த்தமே. இப்போ ஜென்ரலாக வாட் இஸ் அ ப்ரொசீஜர் விச் ஹஸ் பீன் அடாப்டட் இன் கிவிங் அ சர்டிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற மாதிரி அவங்க குழுவில் வந்து ஒரு 3 பேரோ இல்லைன்னா 6 பேரோ உட்காந்து பார்க்குறாங்க. வேறு சீட்டில் ஒரு சீட்டில் ஒருத்தருக்கும் தொடர்பு இருக்காது. அவங்க உட்காந்து மார்க் பண்ணுவாங்க. அந்த மார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாயிண்டில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ மியூட் பண்ணணும், இது பண்ணணும், இப்படின்னா பண்ணிங்கன்னா we can give so and so certification சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து டிசம்பர் 18 கூறப்படுறது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டிட்டாங்க. அவங்க வந்து சொல்லிட்டு இவங்க வந்து 23 கட் அண்ட் மியூட்ஸ் வந்து புரியுது எனக்கு. நீங்க திரைப்பட தேதியை நிர்ணயிச்சுட்டு தணிக்கை சான்றிதழ் அதுக்குள்ள கொடுங்கன்னு கேட்கறது சரியான நடைமுறையா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். படம் எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பொங்கல் வெளியீடு, டிசம்பர் வெளியீடு அப்படிங்கறத வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் தேதி திரைப்படத்தை வெளியிட போறீங்க. உங்களோட டெட்லைனோட அடிப்படை தான் நீங்க போறீங்க. 9ஆம் தேதி டெட்லைன் வச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? குறைஞ்சது டிசம்பர் அல்லது வந்து பிப்ரவரி அது மாதிரி அந்த இடத்துல கொடுத்துருக்கலாமே, ரொம்ப முன்னாடியே கொடுத்துருக்கலாமே. இங்க வந்து இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 18 வந்து கொடுத்தாங்களா? இங்க வந்து திரும்பவும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே நிமிஷம் சார், அதாவது எப்ப பணம் முடியுதோ அவங்க கொடுத்துருக்காங்க. இங்க எங்க சிக்கல் வந்துச்சுங்கிறத நான் சொல்றதுக்கு தான் சொல்றேன். எதுக்காக நான் சொல்றேன், ஐ எம் பாயிண்டிங் அவுட் செக்ஷன் ஆஃப் ரூல் 24ங்கிறத எதுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 18ஆம் தேதி போட்டேன்னா நீங்கள் 18ஆம் தேதி பார்த்தீங்களா? நான் என்னைக்கு கொடுத்தேன்னு தெரியல. நீங்கள் வந்து 18ஆம் தேதி வந்து படத்தை பார்த்துட்டீங்க. 18 பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 23 இடம், இத்தனை இடத்துல நீங்கள் கட் பண்ணணும், இத்தனை இடத்துல மியூட் பண்ணணும் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் குழு சொன்னபடி நான் வந்து என்ன சொல்கிறேன், சரி ஓகே நான் வந்து இந்த நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து செஞ்சு முடிச்சிடுறேன். செஞ்சு முடிச்சு காட்டுங்க. நான் செஞ்சு முடிச்சு அதை கொண்டு போய் காட்டுனீங்களா? நாங்கள் செஞ்சு முடிச்சு காட்டுறோம். அந்த செஞ்சு முடிச்சு காட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் நாட், தட் இஸ் இப்போ நீங்கள் நம்ம பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனை பேசும்போது நம்ம பராசக்தியை பேச விடாமல் பண்ண முடியாது. பராசக்தியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கும் வந்து 23 கட் அண்ட் மியூட் சொன்னாங்க. ஓகேங்களா? பராசக்தியில் என்ன சொன்னாங்க, நாங்கள் 23 செஞ்சோம்னா எங்களுக்கு வந்து கதையே மாறும். இந்த இடத்துல மியூட் பண்ணோம்னா இந்த கதையே மாறும், இந்த இடத்துல நாங்கள் மிஸ் பண்ணோம்னா எங்களுக்கு கதையே மாறும் அப்படின்றதுனால பராசக்தி took up for the review. இங்க வந்து ஜனநாயகன் has been forced for the review. ஒரு நிமிஷம், இல்ல புரியுது எனக்கு. இந்த ஜனநாயகன் force for review கிடையாது, ஃபோர்ஸ் பண்றீங்க நீங்க. இல்ல ஒரு நிமிஷம் ரிவ்யூக்கு இல்ல, நான் ஒண்ணே கேக்குறேன். இப்ப நீங்க சொல்றீங்க சார் நீதிமன்றம் கேட்ட நீங்க தான் தணிக்கை ஒரு நிமிஷம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீதிமன்றம் கேட்ட நான் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீதிமன்றம் கேட்ட நான் இல்ல புரியுது எனக்கு. ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. நீதிமன்றம் கேட்ட 4 கேள்வி. ஒண்ணு, பல்வேறு நடைமுறைகள் இருக்கும் பொழுது பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியம். ஏன் நீங்க நீதிமன்றத்தை நிர்பந்திக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பதில் மனு தாக்கல் செய்ய வாய்ப்பளிக்காமல் தனி நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும்? ரெண்டாவது கேள்வி. மூணாவது, சென்சார் சர்டிபிகேட் வழங்குவதற்கு முன்பே தயாரிப்பாளர் எப்படி வெளியீட்டு தேதி அனௌன்ஸ் பண்றார்? இந்த 3. 4, பதிலளிக்க 2 அல்லது 3 நாட்கள் அவகாசம் அளிக்க உரிமை இல்லையா? இந்த 4 கேள்வி நீதிமன்றம் கேக்குது. உங்களுடைய பதில் என்ன? 4 क्वेश्चन நான் சொல்றேன். இது
நீதிமன்றத்துல எந்த விதமான கேள்வி வேணா கேட்கலாம். அந்த நீதிமன்றமே நம்மள்ட்ட கேட்க முடியுமா, am I answerable to what, do I have the jurisdiction for my own acceptanceன்றதும் இருக்குது. இப்போ என்னன்னு நீங்க எதுல நீங்க போகணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஈஸியில் நீங்க 23 கட்டன் மெஷ் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐ சப்மிட், நீங்க சொன்னதை எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பராசக்தியில ஒத்துக்கல, புரிஞ்சுங்களா, ஜனநாயகன்ல ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு அதை பண்ணி முடிச்சிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் ஒத்துக்கலையா? ஜனநாயகத்துல ஒத்துக்கிட்டாங்க, பராசக்தியில ஒத்துக்கல. ஜனநாயகத்துல ஒத்துக்கிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கேட்கிறோம் சாமி, நாங்க பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு அது திரும்பவும் போட்டு காட்டுறாங்க. அந்த 23 இடத்துல வந்து தே மேட் த சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டுறாங்க. இப்படி காட்டினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரூல் 24. நீங்க ஒன்று பண்ணணும், இது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் நீங்க சொல்றீங்க, நான் அதை பண்ணிட்டேன். நீங்க பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப யூ கேனாட், அதாவது இங்க என்ன ஒரு கொஸ்டின் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஃபங்கஸ் அஃபிஷியோன்னு நாங்கள் சொல்லுவோம். ஃபண்டஸ் அஃபிஷியோன்னு கேட்டிங்கன்னா உங்க ஆஃபீஸில் வந்து ஒரு நிர்பந்தம் வைக்கிறீங்க. அதை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா திரும்ப நீங்க வந்து என்ன டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இன்னொரு 4 கட்டு இருக்குது, இன்னொரு 3 கட்டு இருக்கு. இட் cannot be endless processன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல பல படங்கள்ல நிறைய இருக்குது. அதாவது என்ன கேட்டிங்கன்னா இல்ல கிடையாது, அதுதான் கிடையாதுங்கற. தட் இஸ் a process. அதுதான் ரூல் 24. புரியுது. ஒரே நிமிஷம் இருங்களேன், ஒரே நிமிஷம் இருங்களேன். வயலேஷன் வந்து தணிக்கை சான்றிதழ் எதுக்கு கொடுக்கப்படணும் ஒரு படத்துக்கு? சார் இல்ல எனக்கு அதுக்கு விளக்கிடுங்க. நீங்க வந்து தணிக்கை சான்றிதழ் ஏன் கொடுக்கணும்? நீங்க அத போய் அந்த கதையை சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்து இன்னும் சொல்றத எதுக்காக வந்து இட் இஸ் a closed group-ஆ வச்சு அந்த படத்தை பார்த்து தனித்தனி சீட்ல அவங்க உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கணும். திரும்ப அவங்க கொண்டு வந்து மொத்தமா லிஸ்ட் போட்டு உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா it should be transparent, it should not go away from the இது. இன்னைக்கு வந்து third party person is telling that, இன்னைக்கு third party person is telling that I am filing the capacity of third person அப்படினு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. நீங்க கொடுக்க வேண்டிய பொறுப்பை வந்து 23 கட்டை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா 23 கட்டல ஒன்னு பண்ணல அப்படின்றதுனால தான் நான் ரிவ்யூக்கு போனோம். ஆனா இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா they are sending us to the review. இதுதான் வந்து it is a violation of rule 24. நான் உடைச்சு கேக்குறேன். உங்க ஆக்ட்டையே இல்ல சார், நான் உடைச்சு கேக்குறேன். தணிக்கை வாரியம் மத்திய அரசுடைய கைப்பாவையா இருக்குதுன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க இதுல? சார் ஒண்ணும் இல்ல, நீங்க அவங்களுக்கு என்ன சார் இதுல ரோல்? அவங்க அவங்களுடைய ப்ரொசீஜர் பாக்குறாங்க. அவங்கள பொறுத்தவரை நீங்க 10000 படம் நீங்க சொல்றேன் சார், போய் அங்க சப்மிட் பண்ணால 10000 படத்துல ஒரு படம் சார் அது. அத நான் அடிச்சே சொல்றேன் சார். இன்னைக்கு வந்து இது மத்திய அரசோட கைப்பாவைன்னு கிடையாது, மத்திய அரசோட ஸ்டாம்ப் தான் வந்து சிபிஎஃப்சி. இன்னொன்னு ஒண்ணே சொல்றேன் சார், இது only how the members, what is the qualification of making me as member? இல்ல சார் ஒரே நிமிஷம். இப்ப செக்ஷன் 3 ஆஃப் சிபிஎஃப்சி சொல்லிதான் செஞ்சதுன்னு இல்ல சிபிஎஃப்சி நீங்க ஆக்ட் படி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுல இந்த மெம்பர்ஸ் ஆறாங்க பாத்தீங்களா, இந்த மெம்பர்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? இந்த மெம்பர்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா நான் சொல்றேன் ஓகேங்களா, குவாலிஃபிகேஷனே கிடையாது. ஒரே குவாலிஃபிகேஷன் தான் இந்த குவாலிஃபிகேஷன். அரசியல்வாதிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? விஜய்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? ஓபனா உடைச்சு யார் வேணா நியமிக்கப்படலாம். ஓகே சதீஷ், 80 தணிக்கை வாரியத்துல யாருக்கு சதீஷ் 80 பேனலிஸ்ட் வந்து பிஜேபி அப்பாயிண்டட் பேனலிஸ்ட் சார். இல்ல சார் நான் ஒரே இல்ல முடிச்சிரேன் சதீஷ், நான் முடிச்சிரேன். பாருங்க மத்திய அரசுடைய சார்பாக யார் நின்னு கேள்வி கேட்டது? எது சார்? மத்திய அரசுடைய சார்பாக தான் இத செஞ்சாங்க அப்படி நீங்க எப்படி சொல்ல முடியாதுல சார்? மத்திய சேர்பர்சன் who has been appointed as the chairperson சார், யார் சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணாங்க சார்? பராசக்தி வெளியில வருது சார். இது சேர்பர்சன் இது விஜய்க்கு சட்டத்துக்கே தைரியம் இருக்கு சார். சட்டம் தான் சார் சொல்லுது, சட்டம் தான் சார் பேசுது. விஜய்க்கு தைரியம் இருக்கா? சட்டம் தான் சார் பேசுது இன்னைக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு சட்டம் பேசுது. இன்னைக்கு சேர்பர்சன் வந்து who has been appointed. தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு படத்துல நான் 20 இடத்துல கட் சொல்றேன், 40 இடத்துல பீப் சொல்றேங்கிறது வந்து வேற விஷயம். இந்த வசனம் கேட்க கூடாதுன்னு சொல்றேன், இந்த காட்சியே இருக்க கூடாதுன்னு சொல்றேன், அது வேற விஷயம். கொஞ்சம் வல்கரா இருந்தா அதை கட் பண்ணிட்டு அந்த அத செய்யலானா தான் ரிவ்யூ போடுறேன். இல்ல அது செய்யலானா தான் ரிவ்யூ போடுறேன். அது வேற சொல்றேன். நான் வர செய்யலானா தான் ஐயா செஞ்சதுக்கு அப்புறம் ரிவ்யூ போடுறேன். நான் தப்புங்கற பண்றீங்க. தணிக்கை வாரியத்தோட நம்பகத்தன்மை கேட்கல. ஒரு காட்சியில இருங்க சார், சேர்பர்சன் ஹஸ் பீன் இது ஆக்ட் சொல்லுது. செக்ஷன் 3 ஆஃப் தி சோன்ஸ் ஆக்ட் ஹஸ் அப்பாயிண்டட். கேள்வியை முடிச்சிரேன். எனிபடி கேன் அவருடைய கேள்வியை முடிச்சிரேன் அப்புறம் வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா நீங்க பேசும்போது அவுட் ஆஃப் ட்ராக் ஆயிடும். இல்ல ஒரு காட்சியில கிளாமரஸா இருக்கு, அங்க மயில காட்ட அந்த இடத்த கட் பண்ணுன்னு சொல்றது வேற விஷயம். ஆனால் ரிவ்யூல கண்டென்ட்டே தப்பு, படம் எடுத்ததனுடைய நோக்கமே தப்பு, இந்த காட்சியினுடைய இதுவே தப்புன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் கட்டுக்கும் பீப்புக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உன்னுடைய அந்த கண்டென்ட்டே தப்பு,
அதை நீ கொடுத்த விதமே தப்புன்ட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இது வந்து இதே தான் சார் சொல்றோம். நாளைக்கு ரிவ்யூ கமிட்டில தான் தெரியும். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 18th பார்த்துட்டு எதுக்காக இது வந்து க்ளோஸ்ட் சேம்பர்ல நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ப்ரொடியூசர் சைடில் வந்து இது வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். அந்த கமிட்டிகிட்ட வந்து நாங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் இது வந்து இதுக்காக தாங்க இது வைக்கிறோம், இதுக்கு இந்த இப்படி நாங்கள் மீன் பண்ணலை அப்படி மீன் பண்ணலன்னு சொன்னோம். அப்படின்னா எதுவுமே இல்லாமல் 23 மியூட் அண்ட் கட்ஸ் ஸ்மாஷ் எல்லாமே சொல்கிறாங்க இன்னைக்கு பல டெக்னிக்கல் லாங்குவேஜில். எவ்ரிதிங் ஹஸ் பீன் அடாப்டட் பை திஸ் டீம். I mean by the KVN. இது விஜய் படம்னே விட்டுருங்க. by a production house it has been done. அது முடிஞ்சதுக்கு அப்புறமே சார் இதுக்கு வந்து விஷயத்துக்குள்ள வந்துடலாம். இந்த படத்தை ஏன் தடை செய்ய நினைக்கணும், ஏன் வெளியிட கூடாதுன்னு நினைக்கணும்? தணிக்கை வாரியமோ நீங்க சொல்ற மாதிரி தணிக்கை வாரியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய நபர்கள் அத நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். because as per act it has been appointed straightly by the state government. அதுல வேணா சார் anything by அப்புறம் நீதிமன்றம் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அதுக்குள்ள நான் போல ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்ற மோட்டிவ் ஏன் வரும் சார்? ஏன்னா இங்க தான் சொல்றேன். இது வந்து என்ன கேட்டீங்கன்னா விஜய்க்கு வர செக் தான் அது. இது விஜய்க்கு எதுக்காக அந்த செக் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி டெல்லிக்கு அழைக்கிறாங்கன்னு. இன்னைக்கு 21ஆம் தேதி அது காலந்தாவணம் வந்துச்சுன்னா 21 வரைக்கும் யார்ட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணுவார், எங்கே போவாங்க, எப்படி ஹவு தி வில் ஃபைண்ட் த பாட்டு, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து கிரியேட் பண்ற வேக்யூம் தான் அது. they are creating a vacuum. டெல்லிக்கு விஜய் வரணும்ன்றதுக்காக பண்றாங்களா? இல்ல கண்டிப்பாக எதுக்காக சார் விஜய் படத்துக்கு மட்டும் இது பண்ணணும் சார்? இது கேசரின்னு ஒரு படத்தோட ரீமேக் தானே சார் சொல்றீங்க. அந்த கேசரி படத்துக்கு இதே மாதிரி ஒரு இதே மாதிரி ஸ்மாஷ் இல்ல தேவைப்படுறப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க சார். தேவைப்படுறப்ப நான் வரேன். அவர் சொல்ற வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஒண்ணு அவர் சொல்றாரு மத்திய அழுத்தம் கொடுக்கறாங்க. இந்த அழுத்தம் கொடுக்கறாங்க. இல்ல பாஜகவால் நிர்ணயிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க. அவர்கள் மூலமாக ஒரு நிர்பந்தத்தை விஜய்க்கு உருவாக்குறாங்க. அவர் விஜய் வந்து பாஜக கிட்ட போய் நிக்கணும்ன்றதுக்காக பண்றாங்க. இதுதான் பண்றாங்க. இது ப்ரீவியஸாவும் இதே நடந்துச்சு, இப்பவும் இதே தான் செய்யறாங்க. சோ அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நான் போட்டேன் சார், இவ்வளவுதான். இதுக்கு மேல அப்பாயின்மெண்ட் அப்படிதான்ட்டேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? அலிகேஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஒரே ஒரு வரி, ஜனாதிபதி கூட பிஜேபியால் நிர்ணயிக்கப்பட்டவங்க, வைஸ் பிரசிடென்ட்டும் பிஜேபியால் நிர்ணயிக்கப்பட்டவங்க. எல்லா மெம்பர்ஸும் சார் பாராளுமன்றத்துக்கே போகல. எலெக்ஷனுக்கும் ஓகேங்களா அப்பாயின்ட்மென்ட்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சார். யூ ப்ளீஸ் அது எலெக்ஷன் நடக்கல, நாங்க அப்படியே நாங்க தான் அப்பாயின்ட் பண்றோம்னு நீங்க சொல்றீங்க. இல்ல தட்ஸ் a difference. அதுக்கும் நான் சொல்றேன், எலெக்ஷனுக்கும் அப்பாயின்ட்மென்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸை சொல்றேன். சதீஷ் ரொம்ப சுருக்கமா. மக்களே தீர்ப்பை சொல்லிட்டாங்க, இது அரசியல் காரணத்துக்கான்ட்டாங்க. நான் அதை வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஃப்ரம் சிபிஎஸ்இ ஹவு த பீப்புள் ஹஸ் பீன் புட் இன் டு த சிஸ்டம், அதாவது மெம்பர்ஸு சேர்பர்சன் வரைக்கும் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, யாரால் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, யூனியன் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுது. அதனால் இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவங்க மேலே நான் அலிகேஷன் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மக்களும் அதே அலிகேஷன் தான் வச்சுருக்காங்க.